ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் ரொம்ப ஈஸியாக சக்கரை பொங்கல் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பொங்கல் பண்டிகைக்கு பானையில் சக்கரை பொங்கல் வைக்கிறது எப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டம்ளரில் அளந்துக்கோங்க. எனக்கு இந்த டம்ளருக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி இருந்துச்சு. நான் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 டம்ளர் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி க்ளோஸ் பண்ணிட்டேன். விசில் வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் போல் நீங்கள் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் பஞ்சு போல் நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா பச்சரிசி தான் இல்லையா, அதனால் ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போது சாதம் நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது நீங்கள் மசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அது ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா மசியாது. ஏன்னா சக்கரை பொங்கல் நல்லா குலைவாக சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா நான் 800 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி அப்படின்னா 1 கிலோ வெல்லம் போடுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 800 கிராம் அளவு கரெக்டாகவே இருக்கும். ஸோ அது நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏலக்காவை ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 5 ஏலக்காவும் ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து பவுடர் மாதிரி அரைச்சிட்டு இப்போ சேர்த்துட்டேன். இப்போ ஆல்ரெடி நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மண்டை வெள்ளத்தில் கண்டிப்பாக தூசி பூச்சி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு ஒன்று போல உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த வெள்ளை சாதம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் முதல்ல கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வெல்லத்தை சேர்த்து நல்லா ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொங்கல் சாம்பார் அப்புறம் அவியல் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது நான் மறுபடியும் மிச்சம் இருந்த வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம். வெல்லம் சேர்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றின தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெள்ளத்தில் அதிகப்படியான தண்ணியும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஊற்றும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெல்லம் தண்ணி நல்லா திக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அளவு நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற 1/2 கிலோ அரிசிக்கு நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நெய் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதா இருந்தால் உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் எவ்வளோ தாராளமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாளிப்பு போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் தாளிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கிஸ்மிஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற நெய்யை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.